வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 11, 2025. மார்க்கெட் வந்து பிளட் பேத்தா இருக்குது. எவ்ரிவேர் ரெட். ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் சினரியோ மார்க்கெட் இது நடக்கிறது நார்மல். நத்திங் டு ஒரி மேஜர். as we see it's about 3:15 pm. நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுன், அப்ராக்சிமேட்லி -1.31%. நிஃப்டி ஸ்மால் கேப் அரௌண்ட் 520 பாயிண்ட்ஸ் டவுன், -3.33%. நிஃப்டி மிட் கேப் கிட்டத்தட்ட 3%, 2.86% டவுன், அப்ராக்சிமேட்லி 555 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயராகவே ஸ்மால் கேப் மிட் கேப் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏற்கனவே செபி சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஃபண்ட் சிஓஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஓவர் வேல்யூடுன்னு. பட் இட் சீம்ஸ் தட் நவ் இட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். அந்த கரெக்ஷன் வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா இட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். ஆரம்பத்திலோட லார்ஜ் கேப் தான் கரெக்டாச்சு, ஸ்மால் மிட் கேப் கரெக்டாகாமல் இருந்துச்சு செப்டம்பர் அக்டோபர்லாம். பட் நவடேஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் கரெக்ஷன் இஸ் மச் ஹையர் தேன் லார்ஜ் கேப். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ரீசன் வந்து டெய்லி டவுன் மார்க்கெட்ல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். பட் ப்ராபப்ளி இட்ஸ் மோர் ஆஃப் பேனிக் அண்ட் வாட் எவர் ஹை வேல்யூவேஷன் ஹேஸ் டு கெட் கரெக்டட். திஸ் நார்மல் கோர்ஸ் ஆஃப் த மார்க்கெட். இப்போ ட்ரம்ப் வந்து மெட்டல்ஸ் மேல போட்டிருக்கக்கூடிய டரிஃப்ஸ் தான் காரணம். பட் இந்தியா வந்து அதில் டைரக்டா பாதிக்கப்படாதுன்னா கூட அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி மினிஸ்கியூல் %. பட் இது மாதிரி என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ண போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் மக்களிடையே, ஜெனரலா இன்வெஸ்டர்ஸிடையே. அது மட்டுமல்ல, இது தவிர வந்து ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கு. 87 ரூபாய் 88 ரூபாயெல்லாம் டச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ருப்பி டிப்ரிஷியேட் ஆக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யார் இங்கே முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வேற ருப்பி அப்ரிஷியேட் ஆக அவங்களுக்கு வந்து இன் டாலர் டேர்ம்ஸ் வந்து பெனிஃபிட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. ஸோ அதனால ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தே மைட் தே ஆர் செல்லிங் அண்ட் இப்போ வந்து இன்டென்சிவா செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். லெட் அஸ் டேக் த எக்ஸிட் ரூட். ஒரு காமான பிறகு அப்புறம் நம்ம வந்துக்கலாம். அமெரிக்காவில் வந்து யூஸ்வலா ட்ரேடர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஷூட் அண்ட் தென் திங்க் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் செல்லோ பையோ பண்ணிடு, அதுக்கப்புறம் யோசி அப்படிம்பாங்க. அதுதான் இப்போ கைண்ட் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீக்கனிங் ருப்பி, ட்ரம்ப்னுடைய டரிஃப் வாரு, இன் அடிஷன் டு தட் இந்தியாவில் கார்பரேட் ப்ராஃபிட் ஸ்லோ டவுன் ஆனது, பிளஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ரொம்ப ஹைலி வேல்யூடா இருந்தது. அப்நார்மல் வேல்யூவேஷன், நாட் ஓன்லி ஸ்மால் கேப் மிட் கேப், மைக்ரோ கேப், எஸ்எம்இ ஐபிஓஸ், இது எல்லாமே ரொம்ப ஹாட் கேக் மாதிரி. இட் இஸ் ஆஸ் இஃப் தட் எவ்ரி ஒன் கேன் பை அண்ட் ஜஸ்ட் கெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு மீனிங்ஃபுல் கரெக்ஷன் வராதது. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து இட் இஸ் ஆல்வேஸ் த மார்க்கெட் இஸ் கிரீன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய பம்ப் பண்ணது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ், ரிஸ்க் ப்ரொஃபைலிங்கு, இது எல்லாமே தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் கோயிங் ஆன். ஸோ இது எல்லாமே தான் ரீசன்ஸு. ஸோ அண்ட் சம்டைம்ஸ் சம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆர் ஃபண்ட் ஹவுசஸ் ஆர் சம் ரெகுலேட்டர்ஸ் ஸ்டார்ட் ஷவுட்டிங், இன்னும் இது ரியலாக ரொம்ப அதிகமாகுது, இட்ஸ் எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிலேயும் கரெக்ஷன் ஆகும். எனிவே வி ஆல் நோ தட் ஸ்மால் கேப் மிட் கேப் வந்து ஹைலி வாலடைல். இட் கேன் சூட் ஒன்லி ஃபார் பீப்புள் வித் வெரி வெரி லாங் டேர்ம் ஹொரைசான், தைரியமான மனோதிடம், தைரியம் உள்ளவங்க, அது மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் ஒரு சூட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். ஜென்ரலி இன் ஜென்ரல் ஸ்டாக் மார்க்கெட் இட் செல்ஃப். ஸோ பட் இந்த கல்ச்சர் இட் இஸ் இன்க்ரீசிங், தட் இஸ் வெரி குட். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யாருமே பயப்பட வேண்டாம். ஜென்ரலா இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி மார்க்கெட். Remain invested, keep on adding your SIPs, keep on adding bulk amount in a gradual fashion if you have towards your long term goal. நீண்ட கால முதலீடுகள் 10 வருஷம் 12 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் அதெல்லாம் தேவையில்லை. ஸ்டில் ஈக்விட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட் கிளாஸஸ் அவைலபிள் முதலீடு செய்வதற்கு. ஸோ இது எல்லாமே there are lot of positives. இந்தியாவில் எங்கேஜ் பாப்புலேஷன் இருக்கு. இப்போ ரீசெண்ட் RBI ரேட் கட்டு, பட்ஜெட் ஒரு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் பண்ணாங்க. ஸோ there are lot of positives around that. Having said that, ஒரு ஹெல்த்தியர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது தான். இப்போ மார்க்கெட் ஒரு சைடாகவே ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது அவ்வளோ நல்லதல்ல. படான்னு பர்ஸ்ட் ஆகும். அதை விட இப்போ கரெக்டாகி போகிறது தான் நல்லது. தட்ஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் நவ்.
ப்ராபப்ளி லாட் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மைட் பி பேனிக்கிங். உங்களுக்கு ஆல்ரெடி அட்வைசர் இல்லை அப்படின்னா I would suggest consulting with an advisor and mapping your goals and investing towards your goals. அது மாதிரி நீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா உங்களுடைய அட்வைசர், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி ask them for more knowledge, என்ன நடக்குது என்ன செய்யுதுன்னு கேட்டுக்கங்க. It will give you confidence to remain invested in the market. This is probably another correction, and the volatile markets இன்னும் கொஞ்ச நாளைக்கு கன்டினியூ ஆகும் அப்படின்னு தான் in general there is opinion in the market. Anyway, equity market அப்படிங்கையில் ups and downs இருக்கும், nothing to worry. Continue investing. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Till then, goodbye.